புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் சீக்கிரமாக சேனல் வந்து மானிட்டேஷன் கண்டிப்பாக போட்டு 2 வருஷம், இந்த 2025ஓட வந்து 2 வருஷம் ஆகுது. ஓகேங்களா, 2 வருஷத்தில் 1 வருஷம் ஆச்சு என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆக. போன வருஷத்துல தான் மானிட்டேஷன் சேனலுக்கு ஆகுச்சு. நான் மாற்றி கொடுத்ததுனால எனக்கு சூப்பர் சேட்டு சூப்பர் ஸ்டிக்கே வரலை. நானும் நிறைய பேர் தெரிஞ்சவங்கிட்டலாம் கேட்டு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அம்மாடி காலத்தில் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, நம்ம யூடியூப்பில் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியாச்சு. எவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஜனவரி மாதம் தான் நான் சேலரி வாங்கினேன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாம் உங்களால் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இந்த சேலரியை வாங்கியிருக்க முடியாது. எல்லாம் என்னோடய லைவில் வந்தவங்களுக்கு தான், என்னோட சப்போர்ட் பண்ணுறவங்க, டெய்லி வாட்ச் பண்ணுறவங்களால தான் நான் சேலரி வாங்க முடிஞ்சது. சீக்கிரம் நன்றி நன்றி, எல்லாம் உங்களுக்கே வந்து சேரும். நன்றி நன்றி, முதல்ல அதுதான் சொல்லணும். நன்றி 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 நன்றி. எப்படிலாம் என்னென்ன பிரச்சனைலாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி ஆன் கொடுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சேனல் இந்த ஐடி க்ரியேட் பண்ணி வந்து எப்படி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கிட்ட இருக்கும். இது வந்து சும்மா தான் இருந்ததுனால நாங்கள் என்ன பண்ணோம், வீடியோ போட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பசங்க வச்சு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பசங்களையும் வச்சு வீடியோ போட்டோம். அதுக்கப்புறமா பசங்க வரல. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன மாதிரி வீடியோ போடலான்னு பார்க்கும்போது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோம். ஷார்ட்ஸ் வீடியோ இந்த ட்ரெண்டிங் வீடியோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து போட்டால் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா போகுச்சு. ரீச் இது எப்படி சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஏறும்போது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரல. அந்த மாதிரி சந்தோஷமும் எனக்கு நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்தது. அப்புறமா எப்பயாச்சும் ஒரு டைம் வந்து கேம் வீடியோ எடுத்து போடுவோம். ஃபேமிலியாக நான், மாமா, ருத்து 4 பேரை சேர்ந்து, மோனா 4 பேரை சேர்ந்து கேம் விளையாடுற மாதிரி கேம் வீடியோவும் எடுத்து போடுவோம். அது அவ்வளோ ரீச் ஆகாது. ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போடுவோம். ஆனால் ரீச் ஆகாது. ஆனால் அதனால் என்ன பண்ணேன், வீடியோ போடுறத வந்து எப்பயாச்சும் தான் போடுவேன், ரேராக தான் போடுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்து போகிறதுனால ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஷார்ட்ஸ் வீடியோ தான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து போடுவேன். ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்கு போடுறேன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஓகேங்களா, ஷார்ட்ஸ் வீடியோலையும் வருவாங்க, வீடியோலையும் வருவாங்க, லைவ்லேயும் வருவாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளோட வீடியோ, நம்மளோட லைவு அதெல்லாம் பிடிச்சிருந்தால் தான் இது பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது ஷார்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஃபாஸ்ட்டில் போகல, எல்லாம் இப்படி தள்ளிக்கிட்டே வரும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் வரும். ஷார்ட்ஸில் வந்து போகிறது வந்து சப்ஸ்கிரைபருக்காக தான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது. அதே மாதிரி நானும் ரொம்ப நாள் ஷார்ட்ஸ் வீடியோவை டார்கெட் பண்ணி போட்டுருந்தேன். ஏன்னா அதெல்லாம் அந்த பாயிண்ட்லாம் ரீச் பண்ணல. அந்த பாயிண்ட்லாம் ரீச் பண்ணாதான் நம்மளுக்கு சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும். சேனல் மானிட்டேஷன் ஆகுனா நம்மளுக்கு சேலரி வந்துடும் தான் நினைப்போம். ஆனால் அது மட்டும் கிடையாது. மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்தால் தான் நம்மளுக்கு குறிப்பிட்ட டேட்டு, குறிப்பிட்ட மாதம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு சேலரியே வரும். மானிட்டேஷன் ஆகினா மட்டும் சேலரி வரும்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இப்படி தான் நான் போட்டுக்கிட்டே வருவேன். அப்புறம் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு டைம் வந்து ஷார்ட்ஸில் வியூஸ் போகாது. வியூஸ் போகுதே இல்லையோ, அந்த பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க, இந்த பாயிண்ட்லாம் ரீச் பண்ண தான் மானிட்டேஷன் ஆகும் அப்படின்ட்டு. அந்த பாயிண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு ஏறவே ஏறாது. எதனால் ஏறாதுன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம டார்கெட் பண்ணி ரீச் பண்ணணும். எத்தனை டேஸ், 19 டேஸில் ரீச் பண்ணணும்னா நம்மளால் முடியவே முடியாது. ஓகேங்களா, அதனால் எல்லாரும் வீடியோ லைவ் போட்டு ரீச் பண்ண பாருங்கள். நிறைய பேருக்கு இது தெரியாது. என்னோட அனுபவம் இதெல்லாம் தான் நான் யூடியூப்பில் கடந்து வந்தது. எனக்குலாம் எப்படிலாம் நான் இதெல்லாம் எப்படி தாண்டி வந்தேன் அப்படின்றது தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இது புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கும் சீக்கிரமாக சேனல் வந்து மானிட்டேஷன் கண்டிப்பாக ஆகும்.
ஓகேங்களா. அதே போல் அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், எதுவுமே ஆகாது 90 டேஸ். அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன், போட்டுக்கிட்டே இருப்பேன் ஷார்ட்ஸு. எதுவுமே யாருன்னா நானே டவுன் ஆகுவேன், மறுபடியும் நானே ஏஞ்சிப்பேன், மறுபடியும் என்ன பண்ணுவேன், மறுபடியும் டவுன் ஆகுவேன், மறுபடியும் ஏஞ்சிப்பேன், மறுபடியும் டவுன் ஆகுவேன். அப்படியே தான் கடந்து நான் என்ன பண்ணேன், வீடியோஸு போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கும்போது லைவ் மட்டும் வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் போடுவேன். ஞாயிற்றுக்கிழமை லைவ் போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படி போட்டுன்னு இருக்கும்போது ஏறிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறமா நான் எதனால் போடாது விட்டுன்னா, ஆளுங்க வர மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைம் லைவ் போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்களா, வர மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணதுனால, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுமே கண்டி ஒரேடியே நம்ம லைவ் போட்டால் எல்லாருக்கும் போகணும்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஆளே வரலனாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் லைவ் போடுங்க. ஓகேங்களா. லைவ் போட்டு தான் 4000 வாட்ச் ஹவர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணேன். அது கூட எத்தனை நாள் ஆகுச்சு தெரியுமா, வீடியோ சேனல் ஓப்பன் பண்ணி 3 வருஷம் ஆகுது. வீடியோஸ் போட்டு 2 வருஷம், இந்த 2025ஓட வந்து 2 வருஷம் ஆகுது. ஓகேங்களா. 2 வருஷத்தில் 1 வருஷம் ஆச்சு என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆக. போன வருஷத்துல தான் மானிட்டேஷன் சேனலுக்கு ஆகுச்சு. அது எந்த மாதம்லாம் ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. ஓகேங்களா. போன வருஷத்துல மானிட்டேஷன் ஆகிச்சு. மானிட்டேஷன் ஆகிட்டு அப்புறம் தான் அப்படியே அப்ளை பண்ணுது. உடனே ஆகிடும். லைவ் போட்டால் 4000 வாட்ச் ஹவர்ஸை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. வீடியோ லைவ்ல தான் நம்மளால ரீச் பண்ண முடியும். ஷார்ட்ஸில் என்ன மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறவங்க வந்து ரீச் பண்ணணும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். 90 டேஸில் முடிக்க முடியாது. லைவ் போடுங்க. ஓகேங்களா. லைவ் நல்ல லைவ் போடுங்க, பேசுங்க, சமைக்கும் போது லைவ் போடுங்க. அந்த மாதிரி லைவ் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி போட தோணுதோ அந்த மாதிரி போடுங்க. ஃபேஸ் லைவ் போட பிடிக்கலனாலும் பேக் கேமரா லைவ் போடுங்க. ஓகேங்களா. அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. என்னோடய சேனலில் மானிட்டேஷன் ஆச்சு. மானிட்டேஷன் ஆகணுன்னே ஃபஸ்ட்டு வந்து இந்த சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக்கு அதை சொல்லுவாங்கள்ல, இந்த எப்படி 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுன்னா அது மட்டும்தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இந்த நடுவில் விளம்பரம் வருதுல்ல, அது வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் ஆடு உள்ளே வரும். நம்ம வீடியோ போட்டால் அதுக்குள்ளே ஆடு வைக்கிற மாதிரி விளம்பரம் வந்தால் காசுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸில் தான் நம்மளுக்கு ஆடு வரும். ஓகேங்களா. இந்த 500 சப்ஸ்கிரைபர் 3000 வாட்ச் ஹவர்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த சூப்பர் சேட், சூப்பர் ஸ்டிக் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா. எனக்கும் வந்து என்னாச்சு, கம்ப்ளீட் ஆச்சு. நானும் என்ன பண்ணேன், இந்த 500 சப்ஸ்கிரைபர், நிறைய சப்ஸ்கிரைபர் 8000 சப்ஸ்கிரைபர்லேயே என்னும் தான் நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன். ஓகேங்களா. அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா வந்து நாங்கள் வந்து கண்ட்ரியை வந்து மாற்றி கொடுத்துருந்தோம். இந்தியான்னு சொல்லிட்டு 2 கண்ட்ரி இருக்குது, 2 இந்தியான்னு இருக்குது. அந்த 2 இந்தியாவில் எந்த இந்தியா நம்ம இந்தியான்னு பார்த்து கொடுங்க. நான் மாற்றி கொடுத்ததுனால எனக்கு சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கே வரலை. நானும் நிறைய பேர் தெரிஞ்சவங்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன், என்னோட லைவ்லையும் கேட்டு பார்த்தேன், எல்லாருக்கிட்டையுமே என்ன பண்ணேன், கேட்டு பார்த்தேன். ஏன்னா அதுக்காக தானே நம்ம வந்து இவ்வளோ நாள் உழைச்சோம். இவ்வளோ நாள் இல்லை, இத்தனை வருஷம் உழைச்சோம். 1 வருஷம் நான் உழைச்சது. ஓகேங்களா. அதுக்கப்புறமா தான் இது 2 வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இதுக்கு தான் உழைச்சின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்பேன். எனக்கு தெரிஞ்சவங்கிட்டலாம் நான் கேட்பேன், எதனால எனக்கு சூப்பர் ஸ்டிக் வரல அப்படின்ட்டு. அது ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, காசு கொடுத்து வாங்கணும், ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதே வரும், அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் நானும் கேட்டு பார்த்தேன். நானும் வருன்னு பார்த்தேன், வரா மாதிரி தெரியல. ஓகேங்களா. நான் என்ன பண்ணேன், யூடியூப்காரங்கிட்ட பேச ஆரம்பித்தேன். நம்மளுக்கு ஓனர் அவர் தானே, நம்மளுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டைரெக்டாக அவர்கிட்டே பேசலாம். 24 மணி நேரமும் அவங்க வந்து ஆன்லைனில் தான் இருப்பாங்க. நம்ம எப்போ மெசேஜ் பண்ணாலும் உடனே நம்மளுக்கு ரிப்ளை வரும். ஓகேங்களா. யாரும் ரிப்ளை வராது மட்டும் நினைக்காதுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போயிட்டு மெசேஜ்னு ஒரு ஆப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க. நானும் அந்த மாதிரி தான் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க தான் சொன்னாங்க. உங்களை 2 டைம் என்னமோ கேட்டோம், ஒருத்தவங்க வந்து சரியாக சொல்லலை. அதுக்கப்புறமா ஒருத்தவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட கண்ட்ரி மாறி போயிருக்கு அப்படின்னு சொன்னதை உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன். நைட்டில் தான் அப்ளை பண்ணேன். 12 மணி 1 மணி கிட்ட ஆயிடுச்சு அவங்கக்கிட்ட பேசும்போது.
அவங்கக்கிட்ட பேசி அவங்க தான் சொன்னதுக்கப்புறம் உடனே நான் போயிட்டு மாற்றி பார்த்து உடனே இப்படின்றங்காட்டியும் உடனே எனக்கு இந்த சூப்பர் சேட் சூப்பர் ஸ்டிக்கு வந்துடுச்சு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்து என்னோட லைவுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? அதில் அப்படியே வந்தது. அது சூப்பர் ஸ்டிக் வந்தது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் 4000 வாட்சை ரீச் பண்ணேன். அப்புறமா ஆடு விளம்பரமும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த லைவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லைவும் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை என்ன பண்ண முடியும், நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விளம்பரம் வரும். விளம்பரம் வந்தால் தான் நம்மளுக்கு காசு. ஓகேங்களா? அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு இங்கே பாயிண்ட் ஏறும். ஸ்டுடியோ ஆப்பில் பாயிண்ட் ஏறும், யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து பாயிண்ட் ஏறும். அதில் ஃபுல்லாக ரீச் ஆகுனதா. அதுக்கப்புறமா வந்து பேங்க் ஐடி இது பண்ண சொல்லிச்சு, பேங்க் ஐடி வந்து ஜாயின் பண்ண சொல்லிச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து நம்ம அட்ரஸ் வந்து பின் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும், அது வந்தது. ஆனால் அது மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் இருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு நான் அப்ளை பண்ணி 3 நாள் 4 நாள்னாலே என்னமோ வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. என்னோடய வீட்டு அட்ரஸுக்கும் வரல. எங்கே கேன்சல் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் நம்பர் வாங்கி கேட்டேன். அதுக்கப்புறமா வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்களே போய் வாங்கிக்கிட்டோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்குது. வந்துடுதுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதிலே டேட் கொடுத்துருப்பாங்க. இத்தனை வீக்லேருந்து இத்தனை வீக் வந்துடும், இத்தனை டேஸ்லேருந்து இத்தனை டேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணுறவங்கல்ல அப்பயே கொடுத்துருப்பாங்க. பின்னு வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பாங்க. நம்ம அட்ரஸ்லாம் போடும் போதே கொடுத்துருப்பாங்க இப்போ வந்துடும் அப்படின்ட்டு. அப்படி வந்துருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி கேட்டதுனால நான் அது வந்து வாங்க முடிஞ்சது. இல்லைன்னா எனக்கு வந்து ரிட்டன் போகிறது கூட சான்சஸ் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு யூடியூப்பில் எந்த பிரச்சனையும் வரல. அந்த சூப்பர் சேட்டுக்கு மட்டும்தான் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் பின்னு வெரிஃபிகேஷன் வந்தது. அதுக்கப்புறமா அது கொடுத்தோம். அப்படியே போய்கிட்டே இருந்தது. ஒரு நாள் வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்டுச்சு. அக்கௌண்ட் நம்பருமே கொடுத்தோம். அது முன்னே பின்னே தெரியல. ஆனால் எல்லாமே கொடுத்தாச்சு. எல்லாமே கொடுத்து முடிச்ச உடனே $100 ரீச் பண்ணேன். $100 வீடியோவில் தான் எனக்கு காசு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னோட ஃபேன்ஸ், என்னோட அண்ணன் தம்பி லைவில் வரவங்க தான் எனக்கு சூப்பர் சேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான். நான் இவ்வளோ 1 வருஷத்துல மானிட்டேஷன் ஆகி 1 வருஷம் ஆகிறதுக்குள்ளேயே நான் வந்து சேலரி வாங்கினேன்னா எல்லாமே அவங்களால தான். அவங்க இல்லைன்னா என்னால் ஃபஸ்ட்டு சேலரி வாங்கியிருக்க முடியாது. எல்லாரும் லைவில் வரும்போதே எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சேலரி வாங்க வச்சாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. சூப்பர் சேட் பண்ணுறவங்க தான் இல்லை, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னை டெய்லி வாட்ச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்து இருக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்தில் எங்கள் மாமாவுக்கும் நன்றி சொல்ல நான் விரும்புகிறேன். மாமா நன்றி மாமா, நீ இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது மாமா. நன்றி மாமா, எப்போவுமே என் கூட சப்போர்ட்டாக நில்லு மாமா. ஓகேவா? அதுக்கப்புறம் எதுக்கு வளவலான்னு பேசிக்கிட்டேன். இப்படி தாங்க நான் வந்து சேனலை ரன் பண்ணி இப்போ எடுத்துக்கிட்டு வந்து நான் இந்த மாதம் சேலரியும் வாங்கிட்டேன். ஜனவரி மாதம் சேலரி வாங்கிட்டேன். நவம்பர் மாதமே எனக்கு $100 வந்து முடிஞ்சிச்சு. ஆனால் டிசம்பரில் வரும்னு பார்த்தா வரல. ஜனவரியில் தான் வந்து என்ன ஆகும், டேட் அந்த டேட்டில் கீழே போட்டுருவாங்க. $100 ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கே கீழே போட்டுருவாங்க. ஜனவரி 21லேருந்து 26ஆம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே எல்லாமே அதிலே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அங்கே தான் கேட்கணும்னு கிடையாது மக்களே. நீங்கள் டைரக்டாக உள்ளே போய் நம்மளுக்கு ஓனர் அவங்க தானே, அவங்கக்கிட்டே நம்ம பேசிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எப்போ நினைக்கிறீங்க, எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நைட்டு எத்தனை மணி இருந்தாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும், ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஐயோ டைம் ஆயிடுச்சே, இப்போ மெசேஜ் வருமா வராதா அப்படின்னு மட்டும் நீங்கள் யாரையும் நினைக்காதீங்க. உடனே 24 hours அவங்க ஆன்லைனில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. என்னோட டாலர் எவ்வளோ வந்ததுன்னா $124 ரீச் பண்ண. அது அமெரிக்கா டாலர். ஓகேங்களா? இந்தியா காசுக்கு
10,290 ரூபாய் நான் இந்தியா காசுக்கு வாங்கினேன். என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் சேல்ரி இவ்வளோதான். ஓகேங்களா, இவ்வளோதான் இல்லை, இதே எனக்கு பெரிய காசு தான். 10,290 ரூபாய் நான் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் யூடியூப்லேருந்து எடுத்துட்டேன். எல்லாம் உங்களால் தான். நீங்கள் இல்லைன்னா என்னால் இவ்வளோ இதுவும் வந்திருக்க முடியாது, பண்ணியிருக்க முடியாது. எல்லாமே நீங்கள் தான். மறுபடியும் சொல்கிறேன், நன்றி 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 மக்களே. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கடந்து வந்ததுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தான். நன்றி நன்றி கைஸ், நன்றி. ஓகேங்களா, ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா என்னோட இந்த வீடியோஸில் என்னெல்லாம் அனுபவித்தேன், என்னெல்லாம் எனக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை வந்து உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா என்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யாருமே கேட்க வேணாம், உடனே நம்மளுக்கு மேலே யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு உடனே வந்து ஆன்சரும் வரும். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நன்றி நன்றி நன்றி. ஃபுல்லாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய் மக்களே.